ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த வார ராசி பலன் காணலாம். இந்த வாரம் என்ன விசேஷம் அப்படின்னா, குரு பூர்ணிமா வாரம். அதாவது பெற்றோர்கள் பெரியோர்களுடைய குருமார்களுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் பெறக்கூடிய வாரம். இந்த வாரத்தில் பெற்றோர்களிடமோ பெரியோர்களிடமோ அவச்சொல் பழிச்சொல் சாபம் வாங்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. குறிப்பாக அப்பாவிடம் பார்த்தீங்கன்னா, அப்பாவிடம் மகன்கள் இந்த வாரம் சாபம் வாங்கினீங்கன்னா அது 7 ஜென்மத்திற்கும் உங்களை நல்லா வாழ விடாது. அப்புறமேட்டி முன்னோர்கள் செய்த பாவம் அப்படின்னு பரிகாரம் பூஜை அப்படின்னு காலம்புறா செஞ்சிட்டே இருக்க வேண்டியதான். இந்த வாரத்தில் குரு பூர்ணிமா வாரமாக இருக்கும்போது பெற்றோர்கள் பெரியோர்களிடம் பணிவாக பேசுங்க, பணிவாக நடந்துக்குங்க, எதிர்த்து பேசாதீங்க. பெற்றோர்கள் பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குங்க. நல்லா இருங்க அப்படின்னு வாழ்த்துனாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு விடலாம். இந்த வார ராசி பலன் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 23/7/2026 அன்று முதல் 31/7/2026 வரை, ஆடி மாதம் 7ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 7:27 பௌர்ணமி ஆரம்பித்து மறுநாள் 29ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8:57 வரை பௌர்ணமி நீடிக்கிறது. பௌர்ணமி தினம்தான் குரு பூர்ணிமா. அதாவது பெற்றோர்களிடம் பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய நாள். இந்த வார கோச்சார கிரக பாத சாரங்களை காணலாம். சூரிய பகவான் பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் முதல் 4ஆம் பாதம் வரை சஞ்சாரம் செய்கிறார். சந்திர பகவான் துலாம் ராசி விசாக நட்சத்திரம் முதல் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் வரை சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் பகவான் ரிஷபராசியில் தன்னுடைய சொந்த சுய நட்சத்திர சாரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். புத பகவான் புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் இந்த வாரம் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவான் பூச நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் இந்த வாரம் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிர பகவான் சிம்ம ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பூர நட்சத்திரம் 3, 4 பாதத்திலும் உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலும் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார் வக்கரகதியில். ராகு கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலும் கேது மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலும் 9 நவகிரகங்களுடைய நட்சத்திர பாதசாரங்கள் இந்த வாரம் செல்கிறது. இந்த வாரம் என்ன அதி முக்கியமான தகவல் அப்படின்னா, செவ்வாயும் சுக்கிரனும் தன்னுடைய சுய நட்சத்திர சாரத்தில் செல்கிறார்கள். சனி பகவான் வக்கரகதியில் தன்னுடைய சுய நட்சத்திரத்திலும், குரு பகவானும் சூரியனும் சனி நட்சத்திரத்திலும். இது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த வாரம் என்ன முக்கியமான தகவல் அப்படின்னா, சிம்மம் கன்னியில் செவ்வாய் நவாம்ச கட்டத்தில், துலாம் விருச்சிகத்தில் நாமச கட்டத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வார். உயிருள்ள உயிரற்ற, அதாவது ஆடு மாடு உயிருள்ள ஜீவராசிகள், உயிரற்ற அப்படின்னா வண்டி வாகனங்கள், கத்தி கபடம், நெருப்பு. செவ்வாயும் சுக்கிரனும் சுய நட்சத்திர சாரத்தில் செல்லும்போது பார்த்தீங்கன்னா விலங்குகளால் தெருநாய் கூட்டமாக கடிபட்டுக்கும். இப்போ கொம்புள்ள மிருகங்களால் மக்களுக்கு மனிதர்களுக்கு சிலருக்கு ஆபத்து வரலாம். தெருவில் நடந்து போகும்போது நாய் கடிக்கலாம். அதனால் கொஞ்சம் இந்த வாரம் மக்கள் கவனமாக இருக்கணும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா குட்டி புயல் உருவாவதற்கு வாய்ப்புண்டு. கச்சத்தீவில் மீனவர்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு.
மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இந்த வார ராசி பலன் காணலாம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்திலே குரு நட்சத்திரத்திலிருந்து உங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதி வாக்குஸ்தானாதிபதி சந்திர பகவான் வாரத்தை தொடங்கி வைக்கிறார். அப்போ 5ஆம் இடத்திலிருந்து சந்திர பகவான் செல்லும்போது இந்த வாரம் மன நிம்மதி உண்டு, பயண போக்குவரத்து உண்டு. அதாவது மிதுன ராசி என்பதற்கு நல்ல வருமானத்திற்கு நீங்கள் முயற்சி செய்யலாம். 2வது நாள் 6ஆம் இடம் சந்திர பகவான் நேசமாவார். குடும்பஸ்தானாதிபதி 6ஆம் இடம் நேசமாகும் போது தேவையில்லாமல் மற்றவர்களிடம் வாக்குறுதி கொடுப்பது, மற்றவர்களுக்கு பணம் கடனாக கொடுப்பது அல்லது மற்றவர்களிடம் கடன் வாங்குவது இதெல்லாம் பெரும்பாலும் தவிர்த்து விடுங்க. ஏன்னா சந்திர மங்கள யோகம் அன்றைக்கி செவ்வாய் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் செல்கிறார். நீங்கள் கடன் கொடுப்பதற்கு வழியை பார்க்கலாம். கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கங்கள் இருக்குதுன்னா அதை தீர்ப்பதற்கு வழி பார்க்கலாம். பேங்கில் பத்திரங்களை அடமானம் வைத்து கடன் வாங்கியிருக்கிறீங்கன்னா அந்த கடனை கட்டிட்டு பத்திரங்களை வாங்குறதுக்கு பார்க்கலாம். தீராத பகை இருக்குது, அண்ணன் தம்பியிடமோ அல்லது வீட்டை சுற்றி இருப்பவரிடமோ பகை இருக்குது அப்படின்னா அந்த பகையை தீர்ப்பதற்கு பார்க்கலாம். சந்திரமங்கல யோகம் இருக்கும்போது பல நாள் பிரச்சனை, நீண்டகால பிரச்சனையை நீங்கள் தீர்ப்பதற்கு இந்த வாரம் 24, 25, 26 தேதிகளில் ஒரு முடிவு பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். தேவையில்லாமல் பணங்காசு கடன் வாங்குவது, கடன் கொடுப்பது, ஜாமீன்கள் போடுறது இதெல்லாம் தவிர்த்து விடுங்க. அன்றைக்கி வேலை உழைப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். 7ஆம் இடம் சந்திர பகவான் வரும்போது மூலம், பூராடம், உத்திராடம் இந்த நட்சத்திரங்களை சந்திர பகவான் கடக்கும்போது கண்டிப்பாக புதிய துணிமணி எடுக்கலாம், நகை கூட எடுக்கலாம். தங்க நகை கூட உங்கள் வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி எடுக்கலாம். 7ஆம் இடம் சந்திர பகவான் வரும்போது திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் நல்ல அந்யோன்யம், நண்பர்கள், கூட்டாளிகள், வாடிக்கையாளர்கள் நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்திலே பௌர்ணமி உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். உத்திராட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா குரு சாபம் பெற்றது. குரு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2வது வீட்டிலே அஸ்தங்கமாக இருக்கிறார். மிதுன ராசியில் மிருகசீரிஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் இருக்கிறது. நீங்கள் உங்கள் அப்பாவோட சாபம் வாங்குவீங்க. உங்கள் அப்பா அவர் அப்பாவோட சாபம் வாங்கியிருப்பார். நீங்கள் உங்கள் பிள்ளைங்கள சாபம் விடுவீங்க. இதெல்லாம் பரம்பரையாக தொடர்ந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு உண்டு. ஏன்னா உங்களுக்கு இயற்கையாகவே 8வது வீட்டிலே குரு சாபம் பெற்ற ஒரு நட்சத்திரம் இருக்கிறது. ஜென்ம ராசியிலும் குரு சாபம் பெற்ற ஒரு நட்சத்திரம் இருக்கிறது. குரு அஸ்தங்கமாக இருக்கும்போது பௌர்ணமியில் சூரிய நட்சத்திரத்திலே சந்திர பகவான் செல்லும்போது அது குரு சாபம் பெற்ற நட்சத்திரம். பெற்றோர்களாக இருந்தால் பிள்ளைங்களையும் பேர பிள்ளைங்களையும் சாப்பிடாதீங்க. நீங்கள் பிள்ளைங்களாக இருந்தால் பெற்றோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குங்க. பெற்றோர்கள் மன நோகிற மாதிரி நடந்து கொள்ளாதீங்க. பெற்றோர்களிடம் இந்த காலத்தில் சாபம் வாங்கினீங்கன்னா நீங்களும் சரி, உங்கள் வம்சாவளியும் சரி 7 தலைக்கட்டுக்கு ஒரு நிம்மதியாக இல்லை, நல்லா வாழ முடியல. நீங்கள் பரிகார பூஜை செஞ்சாலும் சரி, முன்னோர்கள் செய்த தப்பு அப்படின்னு வாழ்க்கையில் புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான். சந்திராஷ்டம தினத்தில் பௌர்ணமியில் சந்திராஷ்டம தினம். அப்போ பயண போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். இறந்த முன்னோர்களுக்கு, பெரியோர்களுக்கு தர்ப்பணம் தேதி கொடுக்கலாம், அவங்க ஆசீர்வாதம் வாங்கலாம். பெற்றோர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. தேவையில்லாத செலவினங்களை குறைச்சி கொள்ளுங்க. சந்திராஷ்டம நாளில் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிடுங்க. 3 வேளையும் நன்றாக சாப்பிட்டு, வேலை இருந்தால் வேலை செய்யலாம், வேலை இல்லை அப்படின்னா நன்றாக படுத்து நன்றாக தூங்கலாம். சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு புதிய முயற்சிகளும் செய்யாமல் இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்லது. ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க.
தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.